அண்மை செய்தி, திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உபா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் தனி நீதிபதியான சாமிநாதனை பதவி நீக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் கலவரம் ஏற்படுவதை தடுத்து அமைதியை நிலைநாட்டிய தமிழ்நாடு அரசுக்கும் கலவரத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு ஆத்திரமூட்டும் இடம் கொடுக்காமல் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றிய திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக பயங்கரவாதிகள் தொடர்ந்து விருப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர் என்றும், வழக்கமாக கார்த்திகை தீபம் ஏற்றும் இடத்தை விட்டுவிட்டு வரலாற்று ஆதாரங்களுக்கு மாறாக வேறு ஒரு இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கு முயற்சித்தார்கள். அவர்களுடைய இந்த ஆத்திரமூற்றல்களுக்கு இடம் கொடுக்காமல் வழக்கமான இடத்தில் தீபம் ஏற்றி சுமூகமான முறையில் தீபத் திருவிழாவை தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்கிறது என்றும், இந்நிலையில் அங்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளியூரிலிருந்து வந்த சனாதன பயங்கரவாதி கும்பல் அங்கு பாதுகாப்பு இருந்த காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதோடு காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் பொது சொத்துக்களை நாசமாக்கிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் கலவரத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை UAPA சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாகவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மேலும் திருப்பரங்குன்ற பிரச்சனைகள் மட்டுமல்லாது பல்வேறு பிரச்சனைகளிலும் பொது அமைதியை தீர்ப்பளிக்கும் விதமாக தனது பதவியை தவறாக பயன்படுத்தும் நீதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்கு இம்பீச்மென்ட் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்களை கேட்டுக்கொள்வதாகவும் விசிகவுடைய தலைவர் திருமாவளவன் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.